Hi children, welcome to my video classes. Today we can learn about refraction. Okay, about reflection we have studied. Now we can learn about refraction. Refraction na என்னது? தமிழ்ல refractionக்கு என்ன பெயர் சொல்றாங்க? ஒளி விலகல்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஒளி விலகல். ஒளி விலகல்னு சொல்றாங்க. சரியா? ரிஃப்ராக்ஷன்னா என்னதுன்னு பார்ப்போம். அதாவது ரிஃப்ராக்ஷன்னா ஒரு லைட் ரே ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்க்கு டிராவல் பண்ணி போகும்போது அதோட ஸ்பீட் ஆஃப் லைட் சேஞ்ச் ஆகும். ஸ்பீட் ஆஃப் லைட் சேஞ்ச் ஆகும்போது பெண்டிங் ஆஃப் லைட் ரே நடக்கும். அப்படி அந்த நிகழ்வுக்கு பேரு தான் நம்ம என்ன சொல்றோம்? ரிஃப்ராக்ஷன் இல்லைன்னா ஒளி விலகல் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நம்ம இப்போ நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஆத்துல எல்லாம் போய் குளிக்கிறதுக்கு போவோமா? அப்போ காலையில சூரிய ஒளி இருக்குல்ல, அது அப்படியே லைட் வந்து அப்படியே அந்த ரிவர்ல படும். இதுதான் ரிவர்னு வச்சுக்கலாம். இதுதான் சன்லைட். சரியா? சன்லைட் இங்க இருக்கு. இது ரிவர். இது என்னது? வாட்டர் மீடியம். ரிவர் என்ன மீடியம்? வாட்டர் மீடியம். இங்க இருக்கிறது என்னது? ஏர். ஏர் என்ன மீடியம்? ரேரர் மீடியம். ரேரர் மீடியம்னா என்னது? ரேரர் மீடியம்னா இந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே லூஸ்லி பேக்டா இருக்கும். ஏர் மாலிக்யூல்ஸ் வந்து எப்படி இருக்கும்? எப்படி பேக் ஆயிருக்கும்? லூஸ்லி பேக்டா இருக்கும். அப்போ அது வழியா ஸ்பீடா லைட் பாஸ் ஆயிரும். ஏர் வழியா டிராவல் பண்ணும்போது லைட் ஸ்பீடா பாஸ் ஆயிரும். அது அப்புறம் இந்த இடத்துல இதுதான் என்னது? பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ். இந்த லைட் ரே ஒரு லேயர்ல படுதுல, இந்த வாட்டர் சர்ஃபேஸ்ல படுதுல, அதுதான் பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ். அந்த இடத்துல நம்ம ஒரு நார்மல் வரையலாம். பெர்பெண்டிகுலர் வரைஞ்சா அது நார்மல். அப்படி இந்த இடத்துல பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ்ல பட்டு அப்புறம் என்ன ஆகும்? இது இந்த லைட் ரே வாட்டர் மாலிக்யூல்ஸ்க்கு இடையில டிராவல் பண்ணும்போது அதோட ஸ்பீடு குறையும். ஏன் ஸ்பீடு குறையும்? அந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்து ஏர் மாலிக்யூல்ஸை கம்பேர் பண்ணும்போது it is closely packed. ஏர் மாலிக்யூல்ஸை கம்பேர் பண்ணும்போது வாட்டர் மாலிக்யூல்ஸ் க்ளோஸ்லி பேக்ட். அதனால இதுல ஏர்ல டிராவல் பண்ண அளவுக்கு உள்ள ஸ்பீடு வாட்டர்ல டிராவல் பண்ண முடியாது. அதனால இது வந்து என்ன ஆகும்? இது இப்படி பெண்ட் ஆகும். இதோட ஸ்பீடு குறையும் போது அது வந்து இட் பெண்ட் டுவர்ட்ஸ் த நார்மல். இதுதான் நார்மல்னா இந்த லைட் ரே பெண்ட் டுவர்ட்ஸ் த நார்மல். அப்போ இங்க வந்து இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்னா இது என்னது? ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். இந்த இடத்துல ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ஏன்னா இங்க இந்த இடத்துல it bends towards the normal. அதனால ஓகே. it bends towards the normal. இங்க வந்து closely இந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ் க்ளோஸ்லி பேக்ட். அதனால இது வந்து வாட்டர் மாலிக்யூல்ஸ் வாட்டர் மாலிக்யூல்ஸ்ல அந்த லைட் ரே டிராவல் ஆகும்போது அதோட ஸ்பீடு குறையும். ஸ்பீடு குறையும் போது அந்த லைட் ரே பெண்ட் ஆகும். டுவர்ட்ஸ் த நார்மல் பெண்ட் ஆகும். இது வந்து எங்க டீச்சர் எங்களுக்கு சொல்லி தரும்போது எப்படி சொல்லி தந்தாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து ஸ்கூலுக்கு 10 o'clock ஸ்கூல்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். 10 o'clock ஸ்கூலு காலையில. அப்போ நீங்க வந்து கரெக்டா 9:45 தான் வீட்டுல இருந்து கிளம்புறீங்க. அப்படின்னா ஸ்பீடா போய் சேரணும்னு இருக்கும். அப்படிதானே? அப்போ
அப்போ ஸ்பீடா போய் சேரணும்னு இருக்கும்போது அங்க ரொம்ப டிராபிக் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க? ஒரு ஷார்ட்கட் வழியா போயிடலாமான்னு பார்த்து ஷார்ட்கட் வழியா ஸ்கூல்ல போய் சேர்ந்துருவீங்க. எவ்வளவு ஸ்பீடா போய் சேர முடியுமோ அவ்வளவு ஸ்பீடா போய் சேரணும்னு தான் நினைப்பீங்க. அதனால ஷார்ட்கட் வழியா போய் சேர்ந்துருவீங்க. அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். அதே மாதிரி இங்க வந்து இந்த லைட் ரே அது ஸ்பீடா டிராவல் பண்ணதுக்கு தான் ட்ரை பண்ணும். ஆனா இந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்து க்ளோஸ்லி பேக்ட், அதனால அது லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணணும்னு நினைக்காது. அது ஒரு பர்டிகுலர் டைம்ல போய் சேரணும்னு நினைக்கும். அதனால அது ஒரு ஷார்ட்கட் வேணும். ஷார்ட்கட்ல போய் ஸ்பீடா போய் சேரதுக்கு பார்க்கும். அப்போ இட் பெண்ட்ஸ் டுவர்ட்ஸ் த நார்மல். அதனால இப்படி நடக்குதுல, ஒரு மீடியத்துல இருந்து இன்னொரு மீடியத்துக்கு லைட் ரே டிராவல் பண்ணும்போது பெண்டிங் ஆஃப் லைட் ரே நடக்குதுல, அந்த பினாமினனுக்கு பேரு தான், அந்த நிகழ்வுக்கு பேரு தான் என்னது? ரிஃப்ராக்ஷன், ஒளி விலகல். தமிழ்ல ரிஃப்ராக்ஷன். ஏர் வந்து ரேரர் மீடியம், வாட்டர் வந்து டென்சர் மீடியம். Water is a denser medium. Okay, இது நம்ம கிளாஸ்ல பார்ப்போமா? கிளாஸ்ல பார்க்கும்போது என்ன ஆகுது? நான் படம் வரைஞ்சிட்டு காமிக்கிறேன். லைட் ரே ஒரு கிளாஸ் வழியா ஒரு ரெக்டாங்குலர் கிளாஸ் லேப் நான் எடுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஒரு ரெக்டாங்குலர் கிளாஸ் லேப்னு வச்சுக்கலாம். ரெக்டாங்குலர் கிளாஸ் லேப், இட் இஸ் மேட் அப் ஆஃப் கிளாஸ். சரியா? இப்போ இது ஏர் இருக்கு, இது ஏரு, இது கிளாஸ் லேபு, இது என்ன மீடியம்? ஏர் மீடியம். சரியா? இப்போ ஏர்ல இருந்து லைட் ரே இந்த ரெக்டாங்குலர் கிளாஸ் லேப்ல படுது. இது பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ் வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு நார்மல், ஒரு பெர்பெண்டிகுலர் வரைஞ்சா அது நார்மல். ஓகே, இனி இந்த ரே ஆஃப் லைட் இந்த இடத்துல பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ்ல பட்டு கிளாஸ் லேபுக்குள்ள டிராவல் பண்ணும்போது இது வந்து ரேரர் மீடியத்துல இருந்து டென்சர் மீடியத்துக்கு போகுது. அப்போ என்ன ஆகும்? இட் பெண்ட் டுவர்ட்ஸ் த நார்மல். இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்னா, இது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன்னா, ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் இங்க இருக்கு. ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் இதுதான் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். இது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷனா, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து இங்க கிரேட்டரா இருக்கும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷனை விட. ஓகே, இப்படி கிரேட்டரா இருக்கும். அப்புறம் இது வந்து இட் பெண்ட்ஸ் டுவர்ட்ஸ் த நார்மல். அப்புறம் இது டென்சர் மீடியம், கிளாஸ் வந்து டென்சர் மீடியத்துல இருந்து ரேரர் மீடியத்துக்கு, ஏர் வந்து என்னது? ரேரர் மீடியம். டென்சர் மீடியத்துல இருந்து ரேரர் மீடியத்துக்கு லைட் டிராவல் பண்ணும்போது இந்த இடத்துல இதுதான் பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ். டிராவல் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இதுதான் நார்மல்னா, இட் பெண்ட்ஸ் அவே ஃப்ரம் த நார்மல். நீங்க வரையும் போது எப்படி வரையணும்னா, இந்த இன்சிடென்ட் ரேயும் இந்த எமர்ஜென்ட் ரேயும், இதுதான் என்னது? எமர்ஜென்ட் ரே. இட் பெண்ட்ஸ் அவே ஃப்ரம் த நார்மல். அப்புறம் இதை வந்து நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டேன்னா இந்த இன்சிடென்ட் ரேயும் இந்த எமர்ஜென்ட் ரேயும், இது இன்சிடென்ட் ரே, இது ரிஃப்ராக்டட் ரே, இது எமர்ஜென்ட் ரே. இது இன்சிடென்ட் ரே, நான் வேணா இப்படி எழுதிக்கிறேன். இது இது EF இன்சிடென்ட் ரே, EF GH வச்சுக்கிறேன். G ரிஃப்ராக்டட் ரே, GH எமர்ஜென்ட் ரே. இந்த எமர்ஜென்ட் ரேயும் இந்த இன்சிடென்ட் ரேயும் parallel ரேஸா இருக்கும். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது தெரியும். அப்படிதான் போகும். எப்பவுமே லைட்டு எப்பவுமே அப்படிதான் டிராவல் பண்ணும். இந்த இன்சிடென்ட் ரேயும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா, இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டீங்கன்னா இந்த இன்சிடென்ட் ரேயும் இந்த எமர்ஜென்ட் ரேயும் பேரலா இருக்கும். சரியா? ஓகே,
அப்புறம் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, டென்சர் மீடியத்துல இருந்து ரேரர் மீடியத்துக்கு லைட் ரே டிராவல் பண்ணும்போது அதோட ஸ்பீடு எப்படி எப்படி ஸ்பீடா போயிடும். ஏன்னா இங்க ரேரர் மீடியம்ல, டென்சர் மீடியத்துல ஸ்லோவா தான் லைட் டிராவல் ஆகும். ஏன்னா பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் க்ளோஸ்லி பேக்ட். ஏர் ரேரர் மீடியம், ஏர்ல பார்ட்டிகிள்ஸ் ஆர் லூஸ்லி பேக்ட், அதனால அதுக்கு ஸ்பீடா போக முடியும். அப்போ இது பெண்ட் அவே ஃப்ரம் த நார்மல், இது பெண்ட் அவே ஃப்ரம் த நார்மல். சரியா? இதுதான் ரிஃப்ராக்டட் ரே, இது இன்சிடென்ட். இந்த இடத்துல இது இன்சிடென்ட் ரே, இது ரிஃப்ராக்டட் ரே. இந்த ரே ஆஃப் லைட் வந்து இட் பெண்ட்ஸ் அவே ஃப்ரம் த நார்மல். அப்போ இதை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நீங்க வந்து 10 மணிக்கு ஸ்கூல்னா நீங்க வந்து 9 மணிக்கே வீட்டுல இருந்து கிளம்பிடுறீங்க. வீட்டுல இருந்து கிளம்புன பிறகு 10 மணி வரைக்கும் உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு ஸ்கூல்ல போய் சேரதுக்கு, அதுதானே? அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு கடைக்கு போய் பென்சில் பென் எல்லாம் வாங்கிட்டு, நோட் எல்லாம் வாங்கிட்டு, உங்களுக்கு இன்னும் வேற ஏதாவது வாங்கணும்னா வாங்கிட்டு அப்படியே லெஷரா மெதுவா அப்படி போய் ஸ்கூல்ல போய் போவீங்க, அப்படிதானே? 10 மணிக்கு தானே ஸ்கூல், நிறைய டைம் இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு. அதே மாதிரிதான் இங்கேயும் லைட் ரே வந்து டென்சர் மீடியத்துல இருந்து ரேரர் மீடியம்க்கு போகும்போது என்னாகும்? இது லைட் ரே ரேரர் மீடியம், அப்போ ஸ்பீடா டிராவல் பண்ண முடியும் லைட்டுக்கு. அப்ப என்ன செய்யும்? இட் பெண்ட்ஸ் அவே ஃப்ரம் த நார்மல் அண்ட் டேக்ஸ் அ லாங்கர் பாத் டு ரீச் த it takes a longer path. அதனால என்ன ஆகும்? அது இந்த இடத்துல அதுக்கு ரீச் ஆகணும் டார்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ரீச் ஆகணும் டார்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த லைட் ரே என்ன பண்ணும்? ஸ்பீடா போக முடியும். அதனால அதுக்கு ரொம்ப டிராபிக்லாம் இல்லை, அப்போ ஸ்பீடா போய் சேர்ந்துட முடியும். அதனால அது லாங்கர் பாத்தை எடுத்துக்கிடும். லாங்கர் பாத்தை எடுத்துக்கிட்டு, ஆனா ஏர் மீடியம் தானே, அதனால லூஸ்லி பேக்ட் தானே, அதனால ஸ்பீடா போக முடியும். அதனால ஸ்பீடா போய் அந்த இடத்துல போய் சேர்ந்துரும். அப்போ இட் பெண்ட்ஸ் அவே ஃப்ரம் த நார்மல். இது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன், இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸ்னா இந்த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் கூடுதலா இருக்கும் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸை விட இந்த இடத்துல. ஓகே, ரிஃப்ராக்ஷன் இதுதான் என்னது? ரிஃப்ராக்ஷன். அப்போ ரிஃப்ராக்ஷன்னா என்னது? when light travels from one medium to another medium, bending of light rays takes place because there is a change in the speed of light. This phenomena is called as refraction. Okay, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்? ரிஃப்ராக்ஷன். ரிஃப்ராக்ஷனுக்கு அடுத்தது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இல்ல, லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் பார்க்கலாம். சரியா? லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் என்னது? நம்ம லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் பார்த்தோம்ல. லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் என்னது? Incident ray, the reflected ray and the normal at the point of incidence all lies in the same plane இருக்குல்ல, அது செகண்ட் லாவா இருக்கும். ஃபர்ஸ்ட் லா வந்து the angle of incidence is always equal to the angle of reflection இருக்கும். இங்க லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ல அங்க செகண்ட் லாவா இருந்தது, இங்க ஃபர்ஸ்ட் லாவா வரும். என்னது ஃபர்ஸ்ட் லா? என்னது? லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ல ரிஃப்ராக்ஷன்ல ஃபர்ஸ்ட் லா வந்து the incident ray, the refracted ray and the normal at the point of incidence all lies in the same plane. இது ஃபர்ஸ்ட் லா. செகண்ட் லா வந்து ஸ்னெல்ஸ் லான்னு ஒரு லா. அது வந்து ஸ்னெல் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் ரொம்ப ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி அவர் கண்டுபிடிச்ச லா, அதனால அதுக்கு ஸ்னெல்ஸ் லான்னு பேரு. ஓகே, ஸ்னெல்ஸ் லா என்ன சொல்லுதுன்னா, சைன் ஆஃப் I divided by sine of R is equal to a constant னு சொல்லுது. Sin I in angle of incidence இருக்குல்ல, sine of I, sine of R, angle of refraction R,
இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது ஒரு கான்ஸ்டன்ட் வரும். இந்த கான்ஸ்டன்ட் தான் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னு சொல்றோம். தமிழ்ல ஒளி விலகல் எண் அப்படின்னு சொல்றாங்க. Sin I by sin R is equal to a constant is the refractive index. கான்ஸ்டன்ட் தான், இந்த கான்ஸ்டன்ட் தான் நம்ம ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ன்னு சொல்றோம். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னா என்னதுன்னா, ஒரு மீடியத்துல இருந்து இன்னொரு மீடியத்துக்கு லைட் ரே டிராவல் ஆகும்போது எந்த அளவுக்கு, எந்த எக்ஸ்டெண்ட், எந்த அளவுக்கு டீவியேஷன் நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு பிசிக்கல் குவாண்டிட்டி தேவை. அதனாலதான், அப்படி ஒரு தேவை இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து இந்த ஸ்னெல் அப்படிங்கிறவரு இந்த லாவை அவரு நல்ல ஆராய்ச்சிகள்லாம் பண்ணிட்டு இந்த லாவை கண்டுபிடிச்சிருக்காரு. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னா என்னது? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் sin I by sin R equal to a constant னா, இப்போ இது ஏர் மீடியம், இது இந்த இடத்துல வாட்டர் மீடியம் இருக்குன்னு வச்சுக்கோமே. ஏர் மீடியம், இது ஏர் மீடியம், இது வாட்டர் மீடியம்னு வச்சுப்போம். இங்க லைட் இப்படி வருது, இங்க ரிஃப்ராக்ட் ஆகுது. இப்போ இந்த கண்ணாடி எல்லாம் இருக்குல்ல, இந்த கண்ணாடிலாம், இந்த லென்ஸ் நான் இப்ப போடுறேன்னா ரிஃப்ராக்ஷன் நடக்கிறதுனாலதான் எனக்கு இப்போ ஏதாவது ரீட் பண்ணணும்னா, இந்த லென்ஸ் இல்லைன்னா எனக்கு ரீட் பண்ண கஷ்டமா இருக்கும். லென்ஸ் போட்டேன்னா என்னால ரீட் பண்ண முடியும். என்ன நடக்குது? லென்ஸ் போட்ட உடனே ரிஃப்ராக்ஷன் நடக்குது. அதனாலதான் எழுத்துக்கள் கொஞ்சம் பெருசா எனக்கு தெரியுது. ஓகே, அதே மாதிரிதான் நம்ம ஒரு கிளாஸ் எடுத்துட்டு அதுல ஒரு ஸ்ட்ரா போட்டோம்னா, நீங்க போட்டு பாருங்க, போட்டோம்னா உள்ள தண்ணிக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரா குண்டா இருக்கிற மாதிரி தெரியும். வெளியே உள்ள ஏர்ல இருக்கிற ஸ்ட்ராவை விட தண்ணியில உள்ள ஸ்ட்ரா கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி தெரியும். ஏன் அப்படி தெரியுதுன்னா, அதுக்கு காரணம் என்னது? ரிஃப்ராக்ஷன்னாலதான் அப்படி பெருசா தெரியுது. ஓகே, இங்க இப்படி ஒரு மீடியம் இருக்கு. இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், இது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். தண்ணியில வரும்போது இட் பெண்ட்ஸ் டுவர்ட்ஸ் a நார்மல். ஏன்னா இது ரேரர் மீடியம், இது டென்சர் மீடியம். அப்போ ரேரர் மீடியத்துல இருந்து டென்சர் மீடியத்துக்கு வரும்போது அது ஸ்பீடு குறையும். அதனால இட் பெண்ட்ஸ் டுவர்ட்ஸ் த நார்மல். அது நீங்க ஞாபகம் வச்சுக்கிடணும். அப்போ இங்க ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் ஒண்ணு இருக்கும். இந்த இடத்துல இந்த இடத்துல sin I by sin R equal to ஒரு கான்ஸ்டன்ட் வரும். ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் தான் வரும். ஓகே, இப்போ இதே ஏர் மீடியம், இங்க வாட்டர் மீடியம். ஓகே, அப்போ ஒரு லைட் ஒப்ளீக்லி இங்க ஒப்ளீக்லி ஒரு லைட் விழுது. ஏபின்ற ஒரு லைட் ஒப்ளீக்லி ஸ்லாண்டிங்லி இப்படி விழுது. இப்ப இன்னொரு ஆங்கிள் விழுதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு ஆங்கிள் விழுது, இன்னும் ஸ்லாண்டிங்கா இன்னொரு ஆங்கிள் விழுது. அப்ப இந்த இடத்துல என்னது? இது நார்மல், இது பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ்னு வச்சுக்கிட்டோம்னா, இது நார்மல்னா இது பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ்னா இது இன்சிடென்ட் ரே, இது என்னது? ரிஃப்ராக்டட் ரே. இட் பெண்ட்ஸ் டுவர்ட்ஸ் a நார்மல் ரிஃப்ராக்டட் ரே. சரியா? அப்போ இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்னா இது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன், இது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். அப்போ இந்த இடத்துல இது வேற ஒரு ஆங்கிள், அப்படிதானே? இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஒரு வேல்யூவா இருக்கும். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் என்ன இருக்கும்? ஒரு வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் 30 டிகிரின்னு வச்சுக்கோங்களேன். இது என்னவா இருக்கும்? இன்னும் கூடுதலா இருக்கு. அப்போ இது இன்னொரு டிகிரி எடுத்துக்கோ, 60 டிகிரின்னு வச்சுப்போம். அப்போ இப்படி அந்த ஆங்கிள் சேஞ்ச் ஆனாலுமே அதோட sin I by sin R பார்க்கும்போது ஒரு கான்ஸ்டன்ட் தான் வரும். அதுதான் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னெல் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. ஓகே, அப்போ
இது அப்போ இதுதான் என்னது Snell's law. Second law of refraction is called as the Snell's law. So that is sin I by sin r equal to a constant. That constant is called as the refractive index. Okay, நம்ம refractive index பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைல்ல பார்க்கலாம். Refractive index. Refractive index. Refractive index. Refractive index na தமிழ்ல என்னது? ஒளி விலகல் எண். சரியா? ஒளி விலகல் எண். Refractive index, it is denoted by the letter N. Okay, refractive index. First நான் என்ன சொன்னேன்? sin I, Snell's law, sin I by sin R is equal to a constant. This constant is called as the refractive index அப்படின்னு சொன்னேன். இனி refractive index பத்தி அடுத்த definition வந்து refractive index gives the extent to which the ray of light is deviated. How much the deviation takes place is given. How much the deviation takes place with respect to the other medium. ரெண்டு மீடியம் இருக்கு இல்ல, ரெண்டு மீடியம் இருக்கணும். ரிஃப்ராக்ஷன் நடக்கணும்னாலே ரெண்டு மீடியம் இருக்கணும். அப்படி ஒரு மீடியத்துல இருந்து இன்னொரு மீடியத்துக்கு போகும்போது எந்த எக்ஸ்டெண்ட் டீவியேஷன் நடக்குது அப்படிங்கிறத பாக்குறதுக்கு, அப்படிங்கிறத மெஷர் பண்ணதுக்கு நமக்கு ஒரு பிசிக்கல் குவாண்டிட்டி வேணும். அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், ஒளி விலகல் எண். அப்போ அந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து இட் இஸ் a ratio. Refractive index is the ratio between the speed of light. Okay, it is a ratio between the speed of light. அதாவது நான் சொல்றேன், இப்போ ஒரு மீடியத்துல இருந்து இன்னொரு மீடியத்துக்கு லைட் ரே டிராவல் பண்ணும்போது, ஒரு மீடியத்துல இருந்து இன்னொரு மீடியத்துக்கு லைட் ரே டிராவல் பண்ணும்போது இப்படி ஸ்லாண்டிங்கா வந்து விழும்போது இந்த இடத்துல பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ் வச்சுக்கலாம், இது நார்மல்னு வச்சுக்கலாம். இது ஏர் மீடியம், இது வாட்டர் மீடியம்னா இந்த இடத்துல என்ன ஆகும்? it bends towards the normal. Speed of light changes. இந்த இது மீடியம் 1, இது மீடியம் 2. சரியா? அப்போ இங்க ஸ்பீட் ஆஃப் லைட் வெலாசிட்டி v1 வச்சுக்கலாம், இங்க ஸ்பீட் ஆஃப் லைட் வெலாசிட்டி v2 வச்சுக்கலாம். அப்போ refractive index of medium 2 with respect to medium 1 is equal to, இது medium 2, refractive index of medium 2 ஓட refractive index medium 2 with respect to medium 1. ஏர் தான் ஒரு மீடியம், ஃபர்ஸ்ட் மீடியம், இங்க வாட்டர் வந்து செகண்ட் மீடியம் சொல்றேன். சரியா? இதுதான் நம்ம அப்சல்யூட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ன்னு சொல்றோம். ஒரு மீடியம் ஏராவோ இன்னொரு மீடியம் வாட்டராவோ கிளாஸாவோ வேற ஏதாவோ இருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்றோம்? அப்சல்யூட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ன்னு சொல்றோம், இல்லாட்டா சிம்பிளி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ன்னு சொல்றோம். சரியா பிள்ளைங்களா? Refractive index of medium 2 with respect to medium 1. Refractive index of medium 2 with respect to medium 1 equal to என்னது? It is a ratio. It is a ratio between the speed of light. சரியா? It is the ratio between the speed of light. இதுல ஒரு ஸ்பீட் டிராவல் பண்ணும், இதுல ஒரு ஸ்பீட் டிராவல் பண்ணும். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், refractive index is inversely proportional to the speed of light. Refractive index is inversely proportional to the speed of light. அதாவது refractive index குறைவா இருந்துச்சுன்னா ஸ்பீடு கூடுதலா இருக்கும், ஸ்பீடு கூடுதலா இருந்துச்சுன்னா refractive index குறைவா இருக்கும்.
அப்படிதான் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அதனால நீங்க இதை வந்து ஞாபகத்துல வச்சுக்கிடணும். refractive index is inversely proportional to speed of light அப்படின்றத. அப்போ இங்க refractive index of medium 2 with respect to medium 1 is a ratio between refractive index of medium 2 divided by refractive index of medium 1 which is equal to இந்த refractive index வந்து inversely proportional to speed of light. அதனால இந்த refractive index இருக்குல்ல, n2 by n1 is equal to இங்க என்னது வரும்னா இது 2 refractive index of medium 2. அப்போ velocity is inversely proportional. அப்போ இது கீழே தான் வரும். speed of light in medium 2 இது refractive index of medium 2. refractive index is inversely proportional to speed of light. அப்போ v2 கீழே வரும். இங்க refractive index of medium 1 கீழே இருக்கு. அப்போ v1 மேல வரும். அப்படி இது ஒரு ஃபார்முலா, நீங்க ஞாபகத்துல வைக்க வேண்டிய முதல் ஃபார்முலா. ஓகே, ஞாபகத்துல வைக்க வேண்டிய ஃபார்முலா refractive index of medium 2 with respect to medium 1 is equal to refractive index of medium 2 divided by refractive index of medium 1. refractive index வந்து எப்படி நம்ம define பண்ணணும்? It is a ratio between the speed of light in medium 1 with to medium 2. அதாவது refractive index of medium 2 with respect to medium 1 அப்படின்னா நம்ம வந்து equal to போட்டு என்ன போடணும்? இது நீங்க படிச்சு வச்சுக்கணும். refractive index of medium 2 divided by refractive index of medium 1. அப்போ which is equal to இது நீங்க ஞாபகம் வச்சுக்கிடணும். refractive index is inversely proportional to speed of light. அதனால n2ல நம்ம வந்து கன்சிடர் பண்ணும்போது n2 மீடியம் 2ல ஸ்பீட் ஆஃப் லைட் என்னது கன்சிடர் பண்ணுவோம்? v2. அப்போ இந்த refractive index is inversely proportional to speed of light. அதனால இங்க v2 கீழே வரணும், இங்க v1 மேல வரணும். ஏன்னா இங்க n1 கீழே இருக்கிறதுனால. இதுதான் ஒரு ஃபார்முலா, சயின்டிஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்சு வச்ச ஃபார்முலா. இது நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிடணும். ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நமக்கு தேவைப்படும். இங்க அடுத்தது இன்னொன்னு, refractive index of medium 1 with respect to medium 2 is equal to. நம்ம refractive indexனாலே கம்பேரிசன் தான், ரேஷியோ கம்பேரிசன். ஏன்னா அங்க ரெண்டு மீடியம் இருக்கும். அப்போ ஒரு மீடியத்துல இருந்து இன்னொரு மீடியத்துக்கு போகும்போது நம்ம வந்து ஒரு மீடியத்துல எந்த ஸ்பீட் ஆஃப் லைட் இருக்கு, இன்னொரு மீடியத்துல எந்த ஸ்பீட் ஆஃப் லைட் இருக்கு, அதை ரெண்டையும் கம்பேர் பண்றோம். அதனாலதான் ரேஷியோ எடுக்கிறோம். ஓகே, அப்போ refractive index of medium 1 with respect to medium 2, ரெண்டு மீடியம் இருக்கும். refractive index of medium 1 with respect to medium 2 என்னதுன்னா refractive index of medium 1 divided by refractive index of medium 2 which is equal to, நீங்க அப்படியே என்ன பண்ணணும்? இது inversely proportional தானே. refractive index and velocity of light is inversely proportional. medium 1ல உள்ள speed of light v1. அப்போ medium 1 மேல இருக்குன்னா நியூமரேட்டர்ல இருக்குன்னா v1 டினாமினேட்டர்ல போடணும். இது வந்து refractive index கீழே இருக்கு, டினாமினேட்டர்ல இருக்குன்னா velocity of light in medium 2 இருக்குல்ல, அத மேல போடணும். அப்போ v2 by v1 இப்படிதான் நம்ம கால்குலேட் பண்ணணும். அதனால இதுதான் ஃபார்முலா. refractive index of medium 2 with respect to medium 1 is refractive index
of medium 2 divided by refractive index of medium 1, which is equal to V1 by V2. Refractive index of medium 1 with respect to medium 2 is refractive index of medium 1 divided by refractive index of medium 2, which is equal to V2 by V1. இப்படிதான் நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னா என்னது? ஒரு மீடியத்துல இருந்து இன்னொரு மீடியத்துக்கு லைட் ரே டிராவல் ஆகும்போது அதோட ஸ்பீட் ஆஃப் லைட் சேஞ்ச் ஆகும். ஸ்பீட் ஆஃப் லைட் சேஞ்ச் ஆகும்போது பெண்டிங் ஆஃப் லைட் ரே டேக்ஸ் பிளேஸ் ஆகும். இப்போ ரேரர் மீடியத்துல இருந்து டென்சர் மீடியத்துக்கு டிராவல் பண்ணுச்சுன்னா ரேரர் மீடியத்துல இருந்து டென்சர் மீடியத்துக்கு டிராவல் பண்ணுச்சுன்னா இட் பெண்ட்ஸ் டுவர்ட்ஸ் அ நார்மல். டென்சர் மீடியத்துல இருந்து ரேரர் மீடியம்க்கு டிராவல் பண்ணுச்சுன்னா இட் பெண்ட்ஸ் அவே ஃப்ரம் த நார்மல். ஓகே, இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கிடணும். அப்புறம் இன்னும் என்னதெல்லாம் ஞாபகம் வைக்கணும்? இந்த ஃபார்முலாஸ் ஞாபகம் வைக்கணும். என்னது? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்பீட் ஆஃப் லைட். ஸ்பீட் ஆஃப் லைட் கூடுச்சுன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் குறையும். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கூடுச்சுன்னா ஸ்பீட் ஆஃப் லைட் குறையும். அது ஞாபகத்துல வச்சுக்கிடணும். அப்படி ஞாபகத்துல வச்சு இந்த ஃபார்முலாவை எழுதணும். Refractive index of medium 2 with respect to medium 1 equal to n2 by n1. It is a comparison, it is a ratio between the speed of light. V1 divided by V2 பண்ணும்போது நமக்கு refractive index of medium 2 with respect to medium 1 கிடைக்கும். அது ஒரு physical quantity. டீவியேஷனை மெஷர் பண்ணதுக்கு எந்த அளவுக்கு அந்த மீடியத்துல டீவியேஷன் நடக்கு அப்படிங்கிறத மெஷர் பண்ணதுக்குள்ள ஒரு குவாண்டிட்டி, பிசிக்கல் குவாண்டிட்டி தான் என்னது? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஓகே, இந்த 3 ஃபார்முலாவும் எழுதி ஞாபகத்துல வச்சுக்கிடணும், படிச்சு வச்சுக்கணும். அப்புறம் வேற என்ன படிக்கணும்? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் refractive index is represented by the letter n. அப்படிதானே? refractive index of air என்னது? refractive index of water என்னது? refractive index of glass என்னதுன்னு படிச்சு வச்சுக்கணும். refractive index of air வந்து 1.0003. சரியா? refractive index of water வந்து 1.3. refractive index of glass வந்து 1.5. அப்புறம் speed of light light in air வந்து 3 into 10 to the power 8 meter per second. Speed of light in water வந்து 2.5 into 10 to the power 8 meter per second. அப்புறம் speed of light is வீன்னு சொல்லும், represent பண்றோம். சரியா? கிளாஸ் ஸ்பீட் ஆஃப் லைட் இன் கிளாஸ் வந்து 2 into 10 to the power 8 meter per second. சரியா பிள்ளைங்களா? இன்னைக்கு இவ்வளவு போதும். இனி அடுத்த கிளாஸ்ல அடுத்தது பார்க்கலாம். ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணலாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. ஓகே, till then bye.